அது தவிர யாழ்ப்பாணத்திலே 3000 வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட குமரைன பம்பே என்று சொல்வார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன், 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, இதுவும் போய் ஆகாய படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம். எங்களுடைய நன்றி. எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும். டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல, உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும், உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன், தேசிய அரசாங்க சக்தி, நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன், என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்காக 29ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமைகளில் நான் சொல்லுகிறேன். நன்றி. இன்றைக்கு இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆட்களும் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் நான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது கருத்துக்கு சொல்லுங்க பாப்போம். නම කියවන්නේ කාලය අපරාධ යනවා. இல்ல இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்னமெண்டா, சரியா, நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு கதைங்க. சரியா, நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க. சரியா, நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. பிளீஸ், சரியா, அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க. சரியா.